Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா கோட்டா ஃபேக்டரி. இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணீங்க. நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோட்டா ஃபேக்டரி ரீசெண்டா தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன ஒர்த் த்ரூ வாட்ச்னா டீசென்ட்டான ஒரு டாக்குமெண்ட்ரி டிராமா சீரிஸ். நெட்ஃபிளிக்ஸோட ஒரிஜினல் சீரிஸ் செக் அவுட் பண்ணி பாருங்க. சீசன் 1ல மொத்தம் 5 எபிசோட்ஸ் இருக்கு. 3 மணி நேரத்துல ஒரே சீரிங்ல பார்த்து என்ஜாய் பண்ணிடலாம். சீசன் 2ல 5 எபிசோட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சீசன் 3 வரப்போறதுனால தமிழ்ல பண்ணி இப்போ பிரீமியர் பண்ணிருக்காங்க. செக் அவுட் பண்ணி பாருங்க. IMDbல ரேட்டிங் வாங்கின டாப் மோஸ்ட் இந்தியன் வெப் சீரிஸ்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீரிஸ்னால நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கான்செப்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்க்கு தேவையான மோட்டிவேஷனல் டிராமாவை இன்ஸ்பைரிங்கா அழகா எடுத்து காமிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிசிக்ஸ் டீச்சர் உங்க லைஃப்ல இருந்தா நீங்களுமே வேற லெவலுக்கு வேற ஒரு இடத்துக்கு போயிருவீங்கன்னா ஆணித்தரமா அடிச்சு சொல்ற அளவுக்கு கேரக்டரைசேஷன் ப்ராப்பரா சூப்பரா நரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்த ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ IIT காலேஜ்ல சேர்றதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிராக் பண்றதுக்காக கோட்டக்பூர்ல இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்ல போய் சேர்றாரு. அங்க இருக்கக்கூடிய பெஸ்ட் கோச்சிங் சென்டர்ல சீட்டு கிடைக்காம போனாலும் ஏதோ ஒரு கோச்சிங் சென்டர்ல சேர்றாரு. பட் அங்க வந்து A10 பேட்ச்ல போட்டுறதுனால என்ட்ரன்ஸ் எழுதி திரும்ப அவருக்கு மேல இருக்கக்கூடிய 1 to 10 இருக்கக்கூடிய பேட்சுக்கு அவர் எப்படி போறாரு, என்ன படிச்சு அங்க கத்துக்கிட்டாரு, என்ட்ரன்ஸ் எப்படி கிராக் பண்ணாரு, இதுக்கு நடுவில் அவரோட வாழ்க்கையில கிராஸ் ஆகக்கூடிய பிசிக்ஸ் டீச்சர்னால அவருடைய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, வாத்தியாரோட ப்ரொஃபஷன் இவ்வளவு அழகாவும் சூப்பராகவும் இருக்குங்கிறது இந்த பிசிக்ஸ் டீச்சரை பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அந்த அளவுக்கு இன்ஸ்பைரிங்கான மோட்டிவேஷனல் டிராமாவை பண்ணிருப்பாரு. இவரை வச்சே பிசிக்ஸ் வாலான்னு சொல்லி ஒரு சீரிஸுமே ரிலீஸ் ஆயிருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. அதை தாண்டி இதே டெம்ப்ளேட்ல இதே ஸ்டோரி லைனை இன்ஸ்பயர் பண்ணி அமேசான் பிரைம்ல பாத்தீங்கன்னா லட்சத்தில் ஒருவன் சொல்லி தமிழ் அப்படி சீரிஸ் ஒன்று அவைலபிளா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த சீரிஸ்மே நம்ம ரிவ்யூ போட்டிருக்கோம். செக் அவுட் பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். அண்ட் இந்த சீரிஸ்ல இருக்கக்கூடிய நோட்டபிளான பாசிட்டிவ்ஸ் அண்ட் ஹைலைட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் தமிழ் லப்பிங் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா பண்ணிருக்காங்க. போகும்போது இந்த சீரிஸ்ல நடிச்சாலுமே உயிரை கொடுத்து இந்த சீரிஸ்ல வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கான ரொம்ப நேச்சுரலா கொடுத்திருந்தாங்க. கதையில பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்தை அட்ரஸ் பண்ணி காமிச்சிருந்தாங்க. ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி கிராக் பண்றோங்கிறத தாண்டி டிமோட்டிவேட் டைம்ல எப்படி மோட்டிவேட் ஆகிறோம், அதை தாண்டி யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறோம், எந்த சின்ன சின்ன விஷயத்த எல்லாத்தையுமே எப்படி அழகா கிராக் டவுன் பண்றோங்கிறத தாண்டி ஃப்ரெண்ட்ஷிப் என்ன, காதல் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய துரோகம் விரோதம்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தை அட்ரஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் கான்செப்ட்ல ஜேர்னி ஆஃப் லைஃப் எவ்வளவு அழகா இருக்கும், அதை என்ஜாய் பண்ணாம விட்டுட்டா இந்த வயசுல எவ்வளவு கஷ்டப்படுவோம், படிக்கும் போது எப்படி படிச்சு முன்னேறணும், உருப்படணும், படிக்க சாதிச்சது 10 பேர் எடுத்துக்காட்டா இருந்தாலும் படிச்சதுனால சாதிச்சது மீதி இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பேருங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இந்த கோச்சிங் சென்டரை வச்சு பண்ணக்கூடிய வியாபாரம், பிசினஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் எஜுகேஷனல் டிராமா என்னங்கிறத நீட்டா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் டாக்குமெண்ட்ரி டிராமா தான். ஸ்லோவா இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஃபீல் குட் வைப்ல தான் கொண்டு போயிருந்தாங்க. நிறைய விஷயத்தை சீர்ஃபுல்லா காலேஜ் லைஃப் ஸ்கூல் லைஃப் மிக்ஸ் பண்ணி காமிச்சது ஓகேவா இருந்துச்சு. எந்த இடத்துலயுமே இன்வெஸ்டிகேஷன் டிராமா அல்ல மர்டர் மிஸ்ட்ரி டிராமா ஸ்டைல ஃபாஸ்ட் ஃபேஸ் பண்ணி இல்ல ஒரு ட்விஸ்டோ ஹை அண்ட் வார்ம் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணாம ரொம்ப சிம்பிளி சூப்பரா ப்ரெடிக்டபிளான ஒரு டெம்ப்ளேட்ல லைட் ஹார்ட்டடா ஃபீல் குட் வைப்ல கனெக்டபிளா ரிலேட்டபிளா நேச்சுரலா இருந்துச்சு. அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. பட் இந்த சீரிஸ்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையுமே பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிச்சிருப்பாங்க. அட் தி சேம் டைம் ஹீரோவோட ரியலைசேஷனுக்கு அப்புறம் எப்படி கலர்ஃபுல்லா மாறுங்கிறத ஒப்பீனியன் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தாட்ஸ் வியூஸ் என்னங்கிறத உங்ககிட்டே விட்டது நீட்டா இருந்துச்சு. டெக்னிக்கலா சவுண்டான சீரிஸ் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா டீசென்ட்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க. இந்த சீரிஸ்ல ஒரு சில சின்ன சின்ன டிராபேக்ஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்திலுமே அஃபெக்ட் பண்ணல. சீசன் 2யுமே சேர்த்து 10 எபிசோட்குள்ள 6 மணி நேரத்துக்குள்ள பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கிறனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த கோட்டா ஃபேக்டரி வெப் சீரிஸ்க்கு நாம தரக்கு ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7.4 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.